ஹாய் மக்களே, நீங்கள் 60 வயசில் இருக்கீங்களா? கண்டிப்பாக 30 வயசாக மாறலாங்க. அதுக்கு இந்த ஒரு பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள்லாம் நீங்கி அன்வான்ட் ஹேர் எல்லாம் போய் உங்கள் ஃபேஸ் நல்லா பளபளன்னு கண்ணாடி மாதிரி மாறுறதுக்கு இந்த ஒரு பேக் போதுங்க. வெறும் 10 நிமிஷம் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஹோல் பாடியும் நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக பளபளன்னு மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த பேக்கை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சுகர் தாங்க, அதாவது சர்க்கரை. அந்த சர்க்கரையை வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா வெல்லம். நீங்கள் வெல்லமாக கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குறது வந்து நாட்டு சர்க்கரை தாங்க சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ஒயிட் சுகர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். இந்த அளவுகளில் எடுத்திங்கன்னா தான் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும் பொழுது தானாக உறிஞ்சு அப்படியே வரும். அப்போ தான் நமக்கு அன்வான்ட் ஹேர் எல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகும். கண்டிப்பாக இந்த குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் சுகருக்கு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ அது கூடவே 3/4 டம்ளர் அளவுக்கு நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். 1 மினிட் விட்டிங்கன்னா இது நல்லாவே நமக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேரெல்லாம் ரிமூவ் ஆகி உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கத்தெல்லாம் நீக்கி டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸை நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்றி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மக்களே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா 2 மினிட்ஸ் நம்ம நல்லா இதை வந்து கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம். இது வந்து நம்ம 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம். இது வந்து நல்லா திக்காக மாறுற அளவுக்கு நம்ம வந்து மாற்ற போகிறோம். அதுக்கு வந்து முக்கியமான பொருள்களை இதில் வந்து மறுபடியும் நம்ம சேர்க்க போகிறோம். இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். அது கட்டியாக மாறினதுனால நான் ஒரு பீஸ் மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டேன். வேறு ஒன்றுமே கிடையாது, காஃபி பவுடர் தான். சன்ரைஸ் பேக்கெட்லேருந்து நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வந்து கரைஞ்சிருச்சு பாருங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. வெள்ளத்தோட கலரும் இந்த காஃபி பவுடரோட கலரும் சேர்க்கும் பொழுது நல்லா ஒரு டார்க் கலர் நமக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிற இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா கடலை மாவு தாங்க. கடலை மாவு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைனா கட்டி தட்டிடும். கட்டி தட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நீங்கள் கடலை மாவு போட்டோன்னா கன்சிஸ்டன்சி எப்படி மாறும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். திக்காக மாறிடும், கொலன்னு வர ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா அந்த கட்டிகள்லாம் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம இது கூட இன்னொரு முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம். ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், ஏன்னா சட்டுன்னு அடி பிடிச்சிரும். அதுக்காக நான் சொல்ல வரேன். ஒன்ஸ் இன்னொரு தடவை நான் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிற இன்னொரு பொருள் என்னன்றதையும் பார்த்துடலாம். கடலை மாவு எவ்வளோ சேர்த்தமோ அதே அளவுக்கு கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கோம். அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு கடலை மாவு சேர்க்கும் பொழுது திக்காக மாறிடும். கோதுமை மாவு சேர்த்தோம்னா இன்னும் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொலன்னு வந்துருச்சு பாருங்கள். இது நமக்கு கம்மு மாதிரி வருங்க. அது வரைக்கும் நம்ம இதை ரெடி பண்ணணும். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். நல்லா திக்காக மாறிடுச்சு. கொஞ்சம் நமக்கு திக்காக மாறணும்னா அடுத்து நம்ம சேர்க்க போகிறது மஞ்சள் பொடி தாங்க. நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியே இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, அக்கா எந்த மஞ்சள் பொடி நாங்கள் யூஸ் பண்ணுறது, அதாவது கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறதா, நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுறதா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மஞ்சள் இருக்கோ அது தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டுகளில் பெரும்பாலும் இருக்கிறது வந்து நார்மல் இருக்கிற மஞ்சள் தூள் தான் இருக்கும், குழம்புக்கு யூஸ் பண்ணுறது தான் இருக்கும். தாராளமாக அதையே யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் நோ ப்ராப்ளம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து நம்ம இது கூட வந்து ஃபைனலாக சேர்க்க போகிற இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பொருளை வந்து இதில் வந்து சேர்க்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு. நல்லா ஒரு பாகு காய்ச்சினா எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு இது வந்து வந்துடும்.
ஃபைனலாக யூஸ் பண்ண போகிறது லெமன் ஜூஸ் தாங்க. நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சீடெல்லாம் எடுத்துகிட்டு லெமன் ஜூஸ் மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா ஆல்ரெடி திக்காக மாறிடும் இல்லையா, அதனால் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கட்டி கட்டியாகவும் இருக்குது, அதனால் ஒன்றுமே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்றதை பாருங்கள். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து கீழே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நமக்கு வந்து நல்லா ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு பேக்காக தான் நமக்கு தேவை. அதனால் இப்போ இதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் நான் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேங்க. நான் ஃபில்ட்ரு பண்ண மாதிரி நீங்களும் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும். உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே இது உள்ளே போட்டுட்டு, சாதாரணமாக இது வந்து வடியவே வடியாது. நான் ஹீட்டாக இருக்கும் போதே இதை வந்து வடித்து எடுத்துட்றேன். சூடாக தான் இருக்குது, அதோட நான் அதை வடித்து எடுத்துட்றேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா, ஸ்பூனால் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அடியிலேருந்து அப்படியே நமக்கு வழிஞ்சு வரும். நல்லா திக்காக ஒரு எப்படி சொல்கிறது, பாகு மாதிரி நமக்கு வருங்க. இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி அப்படியே உரிச்சு எடுக்க போகிறோம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து சூப்பராக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது. நம்ம ஃபேஸில் இருக்க ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். குட்டி குட்டியாக இருக்கிற முடி எல்லாம் சூப்பராக வந்துடுங்க. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பேக்கு தான் இது. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே அசந்து போயிடுவீங்க. செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ நம்ம நல்லா வடித்து எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. கையெல்லாம் வச்சு நல்லா வலிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக வந்திருக்கு. இப்போ நான் ஒரு ஸ்பூன் வச்சு அதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஜவ் மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுக்காக ஃபேஸில் அப்ளை பண்ணால் கஷ்டமாக இருக்குமா அப்படிலாம் நீங்கள் கேட்க வேண்டாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. சூப்பராக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆகி ஃபேஸில் சூப்பராக ரிசல்ட் தருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஃபேஸில் இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறது எப்படின்றத நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். இதை வந்து ரிசல்ட் பார்க்கும்பொழுது பயங்கரம் உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குங்க. இப்போ வாங்க இந்த பேக்கை வந்து என் ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ண போகிறேன். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குது. ஃபேஸ்லலாம் நிறைய முடி இருக்குங்க. இழுத்து காட்டும் போது நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸ்கின் ஆடுறது, அதனால் நல்லாவே முடி இருக்குது. அதை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம 10 நிமிஷத்தில் சூப்பராக எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக மாற்ற போகிறோம். எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஃபேஸில் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் வந்து ஒரு பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம திக்காகவே அப்ளை பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம ஃபேஸ்லேருந்து அப்போ தான் இதை வந்து நல்லா எடுக்க முடியும். அதுக்காக நல்லா திக்காக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கண்ணில் மட்டும் படாமல் மற்ற இடங்களில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம நல்லா அப்ளை பண்ணியாச்சு. வெறும் 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபேஸில் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நான் கொஞ்சம் எடுத்து பார்த்தேன், செம்மையாக வந்துருந்துச்சு. பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. அழகாக அப்படியே உறிஞ்சி வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம காய விட்டுறணும். காஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த மாதிரி நமக்கு வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ சூப்பராக ரிசல்ட் வந்திருக்கு. நீங்கள் பார்த்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ பார்க்குற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். நான் கை வச்சு அப்படி தேய்ச்சி எடுத்தனாலே எல்லாம் அப்படியே அழகாக உறிஞ்சி வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. அந்த வந்த இடத்துலலாம் பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். டேன் எல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணி பாருங்கள். முடியெல்லாம் செம்மையாக எடுத்துருச்சுங்க. அந்த முடியெல்லாம் இருந்ததுனால தான் என் ஃபேஸ் பார்க்குறது இருட்டடைஞ்சது மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஃபேஸ் எவ்வளோ ப்ரைட்டாக க்ளோவாக இருக்குது அப்படின்ட்டு. எப்படி உறிஞ்சி வருது பாருங்கள். இதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்கள் ஃபேஸில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் எனக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ரிசல்ட்டு. செம்ம சூப்பராக இருக்குங்க. எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இது தெரியுது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். நான் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போகும். உங்களுக்கும் இந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் உண்மையான பதிவு தான் போட்டிருக்கேன் அப்படின்னு நம்புவீங்க. நான் எப்போவுமே எனக்கு எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கோ அந்த ரிசல்ட்டை தாங்க உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. செம்மையாக அப்படியே ஃபேஸ்லேருந்து அப்படியே உறிஞ்சி வருது. அந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது.
பார்த்துருப்பீங்க என் ஸ்கின் எப்படி இருந்துச்சுன்னு, எவ்வளோ டேமேஜாக இருந்துச்சு, எவ்வளோ பிரச்சனைகளோடு இருந்துச்சு, எவ்வளோ டார்க்காக இருந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு. எந்த பேக்குமே இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்படி ஒரு பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கவும் மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக உறிஞ்சு வருது ஃபேஸ்லேருந்து பாருங்கள். சுத்தமாக முடியெல்லாம் இல்லைங்க, எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துருச்சு. குட்டி குட்டியாக இருக்கிற முடி எல்லாமே வந்துருச்சுங்க. அதுக்காக நீங்கள் ஐப்ரோஸில் இருக்க ஹேர்லாம் வருமாக்கா அப்படின்னு நீங்கள் டவுட்டாக கேட்காதீங்க. கண்டிப்பாக வராது. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக மாறிடுச்சுங்க. எனக்கே பயங்கர ஷாக்காக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுக்காக ஆண்கள் யூஸ் பண்ணால் ஃபேஸில் இருக்க ஹேரெல்லாம் வந்துடுமா அப்படின்னும் நீங்கள் கேட்க வேண்டாம். கண்டிப்பாக வரவே வராது. ஆனால் ஃபேஸில் இருக்க டேனை நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே நல்லா குறைச்சிரும். ஃபேஸில் மங்கு இருந்துச்சுன்னா அதை நல்லாவே குறைச்சி நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக மாற்றி கொடுக்கும். என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எந்த அளவுக்கு க்ளோ கொடுத்துருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஷைனிங் இருக்குது ஃபேஸில். எவ்வளோ சூப்பராக இருக்குது. கைக்கும் ஃபேஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. ஃபேஸை நல்லா இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். செம்ம சூப்பராக ரிசல்ட் இருக்குங்க. நல்லா தொடச்சிட்றேன். தொடச்சதுக்கு அப்புறமேட்டு உங்கள்கிட்ட என் ஃபேஸை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ரிசல்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உண்மையான பதிவுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கே என் ஃபேஸை பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு ரிசல்ட் செம்மையாக வந்திருக்குங்க. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் தான். நான் கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல்லையும் நல்லா ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட நேச்சுரலாக இருந்தால் கூட அது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கலர் ஜெல் பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம சாஃப்டாக ஸ்மூத்தாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. தேங்க்யூ.